ஏசாயா 58வது அதிகாரம் 4வது வசனம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணுகிறபடியால் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஸோ உபவாசம் அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. உபவாசம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்கணும். இன்னொன்று, நீங்கள் உபவாசம் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே உபவாசம் இருக்கிறாரு, 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அவர் வந்து ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அந்த கற்பலைகளை வாங்குறதுக்காக அவருடைய சமூகத்தில் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அதை வாங்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி எஸ்தர் உபவாசம் இருக்கிறாங்க. அவங்களும் யூத ஜனத்துடைய விடுதலைக்காக, அவங்க வந்து தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக உபவாசம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் உபவாசம் இருக்கிறாரு. நினிவே மக்கள் எல்லாருமே உபவாசம் இருக்கிறாங்க. மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, ஜனங்களுக்காக உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா சம்டைம்ஸ் நம்ம உபவாசம் இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க நம்ம சொத்தை அபகரிச்சுட்டாங்க அப்படின்னா, ஆண்டவரே அவன் சொத்தை திரும்ப கொடுத்துடணும் அப்படின்றது மட்டும் இல்லை. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனுக்கு ஏதாவது நோய் வந்துடணும், அவன் ஆக்சிடென்ட்ல செத்துறணும் அப்படின்லாம் கூட இன்னைக்கு உபவாசம் இருக்கக்கூடியதை கேள்விப்பட முடியுது. ஸோ தயவா இன்னைக்கு வந்து நம்ம மற்றவங்க மேல அன்புள்ளவர்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்க. சத்துருக்குள்ளேயே நேசிங்கள் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லாம் செய்யலாம்? அப்படியெல்லாம் நம்ம எப்படி உபவாசிக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நம்மளுடைய உபவாசத்தை கேட்க மாட்டேன்றாரு? நான் இவ்வளோ உபவாசிச்சு ஜெபம் பண்றேன், ஆனாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசம் இருக்கு. வழக்கு தான், பிரச்சனைக்கு தான் உபவாசம் இருக்கிறீங்க. அவனை ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக தான் உபவாசம் இருக்கிறீங்க. அவனை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் உபவாசம் இருக்கிறீங்களே தவிர, அந்த உபவாசத்துல ஒரு வேலிட் ரீசன் இல்லை, ஒரு நல்ல ஒரு காரியம் இல்லை, நல்ல ஒரு காரணமே இல்லாம இன்னைக்கு உபவாசம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்மளால உபவாசத்துல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல. ஸோ இந்த உபவாசத்தை வந்து நீங்க மற்றவனை கெடுக்கிற உபவாசம் இருக்காதீங்க. அவன் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மேட்டர் மட்டும் நீங்க பேசுங்க. இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க மற்ற தெய்வத்தை பத்தி பேசாதீங்க, உங்க தெய்வத்தை பத்தி உயர்த்தி பேசுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்க மற்றவனை அவன் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லி உபவாசம் இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணுமா, கேளுங்க, ஆண்டவர் தருவாரு. அவங்களுக்குள்ள 10,000 ரூபாய் புடுங்கி என்கிட்ட தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அது சரியான இல்லை. உங்களுக்கு இடம் வேணும்னா ஆண்டவர் தருவாரு. ஆண்டவர் என் இடத்தை அபகரிச்சுட்டான், அவனை இல்லாமல் போக பண்ணி அதை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. உங்களுடைய தேவையை நீங்க கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஏன்னா வசனம் அதான சொல்லுது, ஒருத்தர் வந்து உன்னுடைய சட்டையை கேட்டா உன் உள்ளங்கேயும் கலத்தி கொடுத்துரு, அப்ப கேட்கிறவனும் கொடுத்துருப்பா, அது திரும்ப எல்லாம் கேட்டு இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வழக்குக்கும் வாதுக்கும் அவன் சண்டை போட்டு அதை வாங்குறதுக்கும் ஏன் உபவாசம் இருக்கணும்? ஒரு ஏக்கர் இடத்த அவன் அபகரிச்சுட்டான், ஓகே ஆண்டவரே எனக்கு ஒரு ஏக்கர் இடம் வேணும் ஆண்டவரே, ஒருவேளை அந்த இடம் தான் உங்களுக்கு வேணும், எனக்கு அந்த இடம் வேணும் ஆண்டவரே, நீங்க கேளுங்க. ஆனா அவனை என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஆண்டவரே டிசைட் பண்ணுவார். அதுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவனை இப்படி பண்ணிருங்க ஆண்டவரை, இப்படி பண்ணிருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு தயவு செஞ்சு அவனை என்ன பண்ணணும் அப்படின்ற டிசிஷனை வந்து நீங்க எடுக்காதீங்க. அது ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உபவாசம் இருங்க. உபவாசத்தை வந்து ஒரு ஆசீர்வாதத்திற்காக இருங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இருங்க, நல்ல விஷயம். மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இருங்க, நல்ல விஷயம். ஆனா அவன் அப்படி ஆயிடணும் ஆண்டவர், அவன் இப்படி ஆயிடணும் ஆண்டவர், அதுக்காக அப்படின்ட்டு உபவாசம் இருக்காதீங்க. அந்த உபவாசத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால இனிமேல் உபவாசம் இருக்கும். உபவாசம் வந்து நல்ல ஒரு வேலிடான ஒரு விஷயம். சாப்பிடாம உட்கார்றதெல்லாம் வந்து பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் தான். அந்த சாக்ரிஃபைஸை ஒண்ணுமே இல்லாம போற மாதிரியாக பண்ணிடாதீங்க. அது ஆண்டவரும் விரும்புறது கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.